எவ்ரிஒன். அ இந்த நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் மீட் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நெறைய பெண்கள் வந்து, நம்ம வந்து ஒரு ஃபாலோவர்ஸா இருக்கணும், இல்ல சப்போர்ட்டர்ஸா இருக்கணும், ஊழியத்த பொறுத்தவரைக்கும் அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம். ஆனா, ஆண்டவர் நம்ம வேதாகமத்தில பார்க்கும்போது, யாகேல், தெபோரா, எஸ்தர் இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா தனியா எடுத்து மரியாள், இவங்களுக்கெல்லாம் ஒரு தரிசனத்த அழகா கொடுத்து அவங்க கையில, அவங்கள் தனியா நின்று நெறைய தரிசனங்கள நிறைவேற்றுகிறத நம்ம பார்க்கிறோம். நெறைய ஆத்துமாக்களை ஆண்டவர் கொண்டு வந்தத நம்ம பார்க்கிறோம். அதனால பெண்கள் வந்து கண்டிப்பாக உங்க மேல ஒரு தரிசனம் இருக்கிறது. ஆண்டவர் வந்து ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் அப்படின்றத நான் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு நம்ம மத்தியில சுஜாதா அக்கா இருக்காங்க. பிரைஸ் லார்ட் அக்கா. பிரைஸ் லார்ட். ஸோ அக்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அத்திமரம் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி அழகா ஆரம்பிச்சு, பல வருடங்களாக ஊழியம் செய்துட்டு இருக்காங்க. ஸோ 2008லேருந்து எங்களோட உறவு ஆரம்பிச்சது. ஆண்டவருக்குள்ள ஒரு பெரிய தாகம். அவங்கள பார்க்கும்போது எனக்கு ஏதாவது சொல்லித்தா நான் செய்யணும். ஸோ அவங்க வந்து ஒரு பிசினஸ் பெர்சன். அண்ணன் வந்து நல்ல ஒரு அ மா வந்து அவங்க வந்து ஒரு ப்ரொவிஷனல் ஸ்டோர் வச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட ஒய்ஃப். ஸோ அவங்க வந்து அந்த பிசினஸ்ல அண்ணனுக்கு சப்போர்ட் பண்றது அப்படிதான் இருந்தாங்க. ஆனா, ஆண்டவருக்காக ஒரு வைராக்கியமும், ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு ஒரு வாஞ்சை இருக்கிறத நான் பார்த்தேன் நானு. ஸோ அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க, "எப்படி ஊழியம் செய்யணும்?" அப்படின்னும்போது, அப்படியாக எங்களோட உறவு ஆரம்பிச்சது. அக்கா சொல்லுங்க, எப்படி வந்து உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட இன்னைக்கு வந்து நல்ல பெண்களுக்கு மத்தியில நல்லா அழகா ஊழியம் செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்க. எப்படி இந்த பாரம் வந்தது உங்களுக்கு? பெண்கள ஊழியத்துல ஈடுபட வைக்கணும் அப்படின்ற ஒரு பாரம் எப்படி வந்தது? ஆண்டவர் எப்படி பேசினாரு உங்களோட? அ நான் வந்து ரோஸ்லின பார்க்கும்போது 2008 மீட் பண்ண அடுத்த நிமிஷம் அவங்களோட இணைந்து ஜெபிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு அப்பவே இவங்கள மாரி நம்ம பண்ணணும், இவங்கள மாரி பண்ணணும். அந்த அந்த தாகம் இருந்துட்டே தான் இருந்துச்சு. அப்போ நான் அவங்களோட டீம்ல அப்படியே ஜாயின் பண்ணி 2014ல இந்த அத்திமரம் மினிஸ்ட்ரி அப்படின்ற அந்த காரியத்த நான் ஆரம்பிச்சேன் உண்மையிலே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2025ல நான் எந்த இடத்துல வந்து நிக்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2023ல இருந்தே ஆண்டவர் வந்து என் கூட வசனத்தின் மூலமா பேச ஆரம்பிச்சுட்டாரு. ஏசாயா 40:9ல "சீயோன் என்னும் சுவிசேஷகியே நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷகியே நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. பயப்படாமல் சத்தமிட்டு யூத பட்டணங்களை நோக்கி இதோ உங்கள் தேவன் என்று கூறு." இந்த வசனம் என்ன திரும்ப திரும்ப என்னோட பேசிட்டே இருந்தது. ஏன்னா எப்ப திருப்பினாலும் அதே மாரி அது வந்து கிட்டத்தட்ட ஏசாயா 12லயும் வருது. "சீயோனில் வாசமாயிருக்கிறவளே நீ சத்தமிட்டு கெம்பீரி. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார்." நான் இத மறந்தாலும் இன்னொரு இடத்துல நான் உன் நடுவுல பெரியவரா இருக்கிறேன். இப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த பேசுகிற சத்தம் வந்து என் காதுல விழுந்துட்டே இருந்தது. அப்ப நான் அத ரோஸ்லின்ட்ட ஷேர் பண்ணேன். அப்போ யூத பட்டணம்னா யாருக்கு நான் இத சொல்லணும்? யாருக்கோ ஒரு கூட்ட ஜனங்களுக்கு ஆண்டவர் வந்து சொல்றாரு. இது மட்டும் எனக்கு தெரிஞ்சுது ரொம்ப அழகா. அதனால தான் இந்த யூத ஜனங்கள்னா என்னன்னு பார்த்தா, அப்ப யூதர்கள்னா ரொம்ப எல்லாத்துலயும் உயர்ந்து நிப்பாங்க. அவங்களுக்கு பணபலம் இருக்கும். எல்லா செல்வங்களும் அவங்களுக்கு இருக்கும். அந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவங்களுக்கு இருக்கும். ஓ! யூத ஜனங்கள். அப்போ நான் நெனச்சேன், நம்மளே மாரி பிசினஸ் பீப்பிளுக்கு ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு நெனச்சு, இத அப்படியே நான் மைண்ட்ல வச்சுட்டு இத ஸ்டார்ட் பண்ணலான்னு நான் அப்படியே ஜெபிக்க ஆரம்பிச்சேன் ரஸ்லின். சூப்பர். அழகா நீங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆண்டவர் நம்ம போயி வாஞ்சையா ஜெபிக்கும்போது, அதாவது தினந்தோறும் அவரோட பாதத்துல காத்திருக்கும்போது, நம்மளோடு கூட நம்ம திட்டத்த பகிர்ந்து கொள்றாரு. ஸோ அக்கா பல வருடங்களாக உட்கார்ந்து ஜெபிக்கிறாங்க, காலையில எழும்புறாங்க, பேசுறாங்க. தெளிவாக ஆண்டவர் என்ன பண்றாரு, வசனத்தின் மூலமாக பேசுகிறார். நெறைய பேர் உங்களோட கூட ஆண்டவர் பேசிட்டே இருக்காரு. நீங்க டைரிலலாம் எழுதி வச்சிருக்கீங்க. ஆனா உங்களுக்கு பயம் ஸ்டார்ட் பண்றதுக்கு. நான் எப்படி? என்ன கொண்டு ஆண்டவர் எப்படி செய்வாரு? அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அக்காக்குள்ளயும் அந்த பயம் இருந்தது. ஏன்னா ஒரு பிசினஸ் விமனா அவங்க வீட்ல நெறைய கடமைகள். கடை, பசங்க நெறைய பொறுப்புகள், பிள்ளைகள வளர்க்கிறது, பேர பிள்ளைகள் இதெல்லாம் கடமைகள் இருக்கு. ஆனா அதன் மத்தியில ஆண்டவர் எனக்கு கொஞ்சம் டைம் குடு. எனக்கு என்னோட தரிசனத்துக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாரு. சூப்பர்க்கா. அப்ப ஆண்டவர் தெளிவா உங்களோட கூட பேசியிருக்காரு. நீ சீயோன் என்னும் சுவிசேஷியே எழுந்து நீ பேசுன்னு சொல்ட்டாரு. யூத ஜனங்கள் சொல்ட்டாரு. ஸோ இப்ப யாருன்றதும் உங்களுக்கு மனசுல தெரிஞ்சிருச்சு. நம்மள போல ஒரு பிசினஸ் விமன். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் நீங்க என்ன எடுத்து வச்சீங்க? ம். அடுத்த ஸ்டெப் உடனே நான் இத ரோஸ்லின்ட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அக்கா நீங்க பிசினஸ் பீப்பிள்னா நல்ல ஒரு ஹோட்டல்ல நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 23ல நான் வந்து ஒரு ஹோட்டல்ல இவங்கள கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்துனோம். உண்மையிலேயே பிசினஸ் பீப்பிள் வந்தாங்க. நடத்துனோம். அதுக்கப்புறம் அந்த ஒன்ஸ் நடத்திட்டு, அதுக்கப்புறம் நான் அப்படியே என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. அவங்கள எப்படி கூப்பிடுறது? அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்து வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ரோஸ்லின் சொல்லிட்டே தான் இருப்பாங்க. ஆனா தெரியல.
ஆனா ஒரு தடவ நான் வந்து அகஸ்டின் அண்ணன மீட் பண்ணும்போது, அவங்க வந்து என்ன பார்த்துட்டு நான் ஏற்கனவே சிஎஸ்ஐயோட லே ப்ரீச்சர். அதனால என்ன பார்த்துட்டு, "இந்த மாரி நீ வந்து நல்லா செய்தி குடுக்குற. ஆனா நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஆண்டவருக்காக எப்படி பேசணும்னு நான் கற்றுக் குடுக்குறேன். உன்ன மாரி பெண்கள எனக்கு எழுப்பி தருவியா? ஒரு 30 பெண்கள் இருந்தா போதும். என்ன வந்து நீ ஏற்பாடு பண்ணி குடு." அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து பேசுனாங்க. அதுக்கப்புறம் தான் சரி அடுத்து ஒரு ஸ்டெப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு திரும்ப அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து சூப்பர். வச்சேன். ஆண்டவர் என்ன பண்றாரு அப்டின்னா, பாருங்க இப்போ வந்து தரிசனத்த நம்மளோடு கூட தெளிவா பேசுறாரு. அப்புறம் தேவனுடைய தாசர்கள கொண்டு பேசுறாரு. நமக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டில அண்ணன் வந்து அழகா ஒரு ஸ்ட்ராட்டஜி குடுக்குறாங்க. ஒரு 30 பெண்கள கொண்டு வாங்க. நம்ம வந்து அவர்கள என்ன பண்ணலாம்? நம்ம பயிற்சி கொடுத்து ஊழியம் செய்கிறவர்களாக மாறலாம். பாருங்க நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி சில நேரம் தான் தொறக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தாவீதுக்கு அவங்க அப்பா வந்து சாப்பாடு தான் எடுத்துட்டு போ சொன்னாரு. "எப்பா சாப்பாடு எடுத்துட்டு போ" அப்படின்னு சொன்னாரு. ஆனா, அங்க அவனுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. கோலியாத்த வீழ்த்தி, அப்பதான் அவன் வாரியர்ன்னே உலகத்துக்கு தெரியுது. பெரிய ஒரு போர் வீரன். இவனால வந்து ஒரு ஜயன்ட்டான ஒரு கோலியாத்த வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ, ஆண்டவர் குடுக்குற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி சில நேரம் ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ராஃபஸி சொல்லுவாங்க. "நீ ஒரு ஜெபக்குழு ஆரம்பி வீட்ல" அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல வந்து, "நீ வந்து இந்த மாதிரி ஒரு கூடுகை நடத்துன்னு" சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆண்டவர் உனக்கு சொல்றாரு செய்யின்னு சொல்லும்போது, ஐய்யய்யோ! நானான்னு யோசிக்காதீங்க. ஆண்டவர் அதுக்கு வேண்டிய கிருபை, பலன் எல்லாமே குடுப்பார். சூப்பர்க்கா. இப்போ 30 பெண்கள் அப்படின்னும்போது, உங்களுக்கு முதல்ல அது வந்து எப்படி இருந்தது? நம்மளால முடியும் அப்படின்னு நெனச்சீங்களா? செய்துறலாம் அப்படின்னு நெனச்சீங்களா? என்ன மாதிரி உணர்வு இருந்தது உங்களுக்கு? இல்ல நான் அவங்க சொன்னதோட அப்படியே சரி அண்ணன் ஏதோ சொல்றாங்க. நம்ம எந்த மாரி பிசினஸ் பீப்பிள எனக்கு என்னன்னா எப்பவுமே ஒரு கல்யாண வீட்டுக்கு போகணும்னா சரி, எங்க போனாலும் என் மைண்ட்ல இத தான் பத்தி நான் பேசுவேன். யார சந்திச்சாலும் ஏதாவது ஊழியம் செய்யணும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்படி கேட்பேனே தவிர, அவங்கள அழைச்சு எப்படி கேதர் பண்ணணும்னு தெரியல. ஆனா காடாவே பெரிய பெரிய ஊழியக்காரங்கள என்கிட்ட வந்து கனெக்ட் பண்ண வச்சு, நான் சும்மா என்னோட தரிசனத்த சொல்லுவேன். சொல்லும்போது ஒரு வாட்டி அக்கா கிட்ட சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, நான் சொன்னேன், "நான் கூப்பிட்டா எத்தன பெண்கள் வருவாங்கன்னு தெரியாது. எல்லாமே பெரிய இடத்து பெண்கள் வரமாட்டாங்க. நான் ஒரு 5 பெண்கள நான் கூப்பிடுறேன். நீங்க கூப்பிட்டு பார்க்குறேன். அதுக்கப்புறம் நான் உங்களெல்லாம் கூப்பிடுறேன்" அப்படின்னு சொன்னேன். ஆனா அந்த டைம்ல அந்த ஊழியக்காரவங்க சொன்னாங்க, "5 பெண் இருந்தாலும் நான் வரேன்" அப்படின்னாங்க. அது எனக்கு ஒரு பெரிய மோட்டிவா இருந்தது. உடனே அந்த மாசமே அப்ப நீங்க ஒரு டேட் குடுங்க நான் கூப்பிடுறேன்னு சொன்னா, 25 பெண்கள என்னால கூப்பிட முடிஞ்சது. பிப்ரவரில இருந்து அத நான் பண்ண ஆரம்பிச்சேன். வெரி குட். அப்ப பிப்ரவரிலேருந்து ஒரு மாதாந்திர பெண்கள் கூடுகை உங்க வீட்லயே மேல ஹால்ல நீங்க பண்றீங்க. பாருங்க, உங்க இல்லத்த திறந்து குடுங்க. உங்ககிட்ட என்ன ரிசோர்ஸஸ் 5 அப்போ 2 மீல் அந்த பையன் குடுத்தான். 5000 பேர் சாப்பிட்டாங்க பாருங்க. உங்க வீட்ல இருக்கிற ஹால் போதும். உங்களுக்கு அறிமுகமான அவங்க எங்கேயும் போல. அவங்க கம்யூனிட்டி, அவங்க பிசினஸ் பீப்பிள் அந்த திருமணங்கள்ல வருகிற ஒரு ஒரு பெண்கள்ட்ட வரீங்களா? வரீங்களா? அப்படின்னு கூப்பிடுறாங்க. இன்னைக்கு நெறைய நேரம் நம்ம ஆண்டவருக்காக பேசுறது இல்ல. ஆண்டவருக்காக எழும்புறதே இல்ல. நம்ம போனா அவங்க கேட்பாங்களா? நமக்கு பெரிய ஒரு பயம். உங்களுக்கும் அது இருந்திருக்கும்னு நிச்சயமா. ஆனா எனக்கு அந்த எப்பவுமே அந்த ஒரு தைரியம் உண்டு. எவ்வளோ பெரிய ஆட்கள்னாலும் நான் வந்து பேசணும்னு அதாவது இன்னைக்கு இன்னைக்கு அண்ணன் ஹெட்டிங் வச்சு நாங்க ஒரு கேம்ப் நடத்திட்டு இருக்கோம். அந்த கூர்மையாக்கப்பட்ட அன்பு மாரி நான் ஒருத்தர பிளான் பண்ணிட்டேன்னா, அவங்கள்ட்ட பேசாம திரும்ப மாட்டேன். அது ஒரு பெரிய ஸோ, அதனால பயப்படாதீங்க நீங்க. ஒரு சின்ன உங்க வாய விரிவாய் தர நான் அத நிரப்புவேன்னு சொல்றாரு ஆண்டவர். சிஸ்டர் வரீங்களா? என்னோட வரீங்களா? அக்கா வரீங்களா? அண்ணி வரீங்களா? வரீங்களா? அப்படின்னு நீங்க கூப்பிட்டீங்கன்னா, உங்க வீட்ல ஒரு 4, 5 பேர் சேர்ந்து ஒரு ஜெபக்குழு ஆரம்பிச்சிடலாம். பாருங்க உங்க வீட்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும்போது 25 பெண்கள் வந்துட்டாங்க. எல்லாருமே இது மாரி பிசினஸ் பண்றவங்களோட ஒய்ஃப். இவங்க இவங்க எல்லாம் வீட்ல வந்து குடும்பத்தை கவனித்துக் கொண்ட பெண்கள். ஸோ, இவங்களுக்குள்ள வாஞ்சை இருக்கு. எல்லாரும் நீங்க பார்த்தீங்கன்னா, நானே பார்த்தேன். எல்லாம் பைபிளு ஒரு நோட்டு, ஒரு பேனாவோட வந்துருவாங்க. நம்ம என்ன சொல்லிக் குடுக்குறோமோ, அத ரொம்ப வாஞ்சியா அவங்க நோட் பண்ணி, ஏதாவது ஆண்டவருக்காக செய்யணும்னு எல்லாருக்குள்ளயும் வாஞ்சை இருக்கு. ஆனா, ஒரு வாய்ப்பு கிடைக்கல அவங்களுக்கு. ஸோ, இந்த வாய்ப்பு கிடைச்சோனே எல்லாம் வந்துட்டாங்க. ஸோ, அவங்களுக்கு எல்லாம் வந்து நீங்க ஆவிக்குரிய உணவு குடுக்குறீங்க. ஒரு ஊழியக்காரர கூப்ட்டு நீங்க நடத்துறீங்க. அதுக்கு அடுத்தது ஆண்டவர் என்ன பண்ண ஆரம்பிச்சாரு? எப்படி வந்து காரியங்கள நகர்த்தினார்? அதான் அண்ணன் ஃபோன் பண்ணி, அ "உனக்கு நான் டேட் குடுக்குறேன்னு" சொல்லும்போது உண்மையிலேயே அகஸ்டின் ஆமா. ஜெபக்குமாரன். அப்ப நான் வந்து என் ஹஸ்பண்ட்ட முதல்லயே நான் கேட்கிறேன். "அகஸ்டின் அண்ணன் ஃபோன் பண்ணி குடுத்தா நம்ம எங்க வச்சு மீட்டிங் நடத்தலாம்?" அப்படின்னு உங்களுக்கு முன்னாலயே தோணு ஆமா. முன்னாலே தோணுது. ஏன்னா, ஃபோன் பண்ணும்போது நம்ம கேட்க முடியாது. இல்ல கேட்டு சொல்றேன்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட்லயே நம்ம கேட்டு வச்சுக்கலாம். நம்ம ஹஸ்பண்ட் என்னலாம் சொல்லுவாருன்றத டிஸ்கஸ் பண்ணிர்லான்னு நான் ஒரு நாள் உட்காந்து என் ஹஸ்பண்டோட உட்காந்து நான் உங்கட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி டிஸ்கஸ் பண்றேன். அப்படி ஒரு டேட் அண்ணன் குடுத்தாங்கன்னு வைங்களேன். அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது அண்ணன் சொல்றாங்க, "ஏலகிரிக்கு பண்ணிடு.
ஏலகிரியில நீ பண்ணலாம் அப்படின்றாங்க. அப்ப அந்த தைரியம் குடுத்த உடனே, சரி அது எப்படி போவேன்? அது நம்ம பார்த்துக்கலாம். வேணாம், இல்ல அது என்னன்னு நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கேத்த மாரி நான் உனக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன்னு அந்த தைரியம் குடுத்தாங்க. அது குடுத்த உடனே சொன்ன மாரி அண்ணன் அந்த 2 நாளையிலேயே எனக்கு கால் வருது. கால் வந்தோனே என் ஹஸ்பண்டுக்கு தான் ஃபோன் பண்ணாங்க. ஒய்ஃப் கிட்ட குடு அப்படின்னு சொல்லி. இன்னும் அகஸ்டின் பேசுறாங்க. அப்போ உடனே எனக்கு பயங்கர சந்தோஷம். என்னென்ன சொல்லுங்க. உனக்கு டேட் தரேன் அக்டோபர்ல 29, 30, 31 ஓகேயா சொல்லு, இல்ல ஜெபிச்சுட்டு சொல்றியான்னாங்க. இல்லண்ணா நீங்க டேட் குடுக்குறதே எனக்கு பெரிய விஷயம்ண்ணே. நான் ஜெபிச்சுக்கிறேண்ணே. நீங்க சொல்லுங்க. இப்போ எங்க அடுத்த கொஸ்டின் அதான் கேட்டாங்க. நீ இத மீட்டிங் இப்படி குடுத்தன்னா, நீ எங்க நடத்த போற? ஏலகிரி கூட்டு போயிரலாம்ண்ணா, ஏலகிரில. உடனே அவங்க சொல்றாங்க, "ஏலகிரிலன்னா நீ சாலோம புக் பண்ணு" அப்படின்றாங்க. எனக்கு எல்லாமே அப்படி அவ்ளோ பெரிய பொறுப்ப அப்படி குடுக்கும்போது, அ ஐயய்யோ! தேங்க் காட். சரிண்ணே, சாலோம யார்ட்டன்னு நான் அது நம்பர் அனுப்புறேன். நீ அவங்கள கால் பண்ணி புக் பண்ணிருக்கு. எவ்வளோ பேருன்னு பார்த்துக்க. ஹோல் கேம்பஸும் கூட புக் பண்ணிக்கோ அப்படின்னும்போது, என் ஹஸ்பண்ட்ட ஓகேயா? அப்படின்றேன். ஆமா, ஓகே. இது என் ஹஸ்பண்ட் எனக்கு பக்கபலமா இருந்தது எனக்கு பெரிய சப்போர்ட்டு. சூப்பர் இல்ல. அப்ப ஆவியானவர் அழகாக பேசுகிறார். உங்கள முன்னாலேயே ஆயத்தப்படுத்துகிறார். பாருங்க, ஆவியானவர் முன்னாலேயே இப்படி ஒரு கூடுகை நடக்கும். அவங்க உடனடியாக அதுக்கான ஆயத்தங்கள தன்னுடைய கணவர்ட்ட அந்த தரிசனம் கண்டிப்பா பெண்கள் உங்க தரிசனத்த உங்க பிள்ளைகளிடத்திலயும், உங்க கணவரிடத்திலயும், உங்க குடும்பத்தாரிடத்திலயும் சொல்லி இணைந்து ஜெபியுங்க. அவங்களுக்கு உங்க நம்பிக்கை வந்துச்சுன்னா, அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சரியா? நெறைய பெண்கள் நீங்க தனியாவே போராடிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா உங்க கணவன்மார்களோ, உங்க கணவரோ உங்க பிள்ளைகளும் கண்டிப்பா தெரிஞ்சாங்கன்னா, உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் குடுப்பாங்க அவங்க. அவங்க துணையா நின்னுட்டாங்கன்னா, நீங்க ரொம்ப தைரியமா இந்த உங்க தரிசனத்த முன்னெடுத்துட்டு போலாம். அடுத்தது ஆவியானவர் சொன்னத கீழ்ப்படிஞ்சு அதுக்குள்ள இடம்லாம் ஃபிக்ஸ் பண்ணும்போது, பாருங்க அது அவரு டேட் குடுக்க போறாரா தெரியாது. எங்க நடத்த போறாரு தெரியாது. ஆனா ஆவியானவர் சொன்ன உடனே, ஆமா. அத நம்ம கீழ்ப்படிஞ்சு ஆவியானவர் சொல்றது அப்படிதான் இருக்கும். இது எப்படி ஆகும்னு மரியாள் கேட்டாங்க பாருங்க. ஆண்டவர் குடுக்குற திட்டம்லாம், நானா? இது எப்படி ஆகும்? இது எப்படி செய்ய முடியும்? அப்படிதான் இருக்கும். ஆனா ஆண்டவர் செய்வார். ஆவியானவர் சொல்லிட்டாருன்னா, அத நம்பிருங்க. அதுக்கு என்ன செயல்படணுமோ இம்மீடியட்டா காலம் தாழ்த்தாதீங்க. ஏன்னா, ஆண்டவரோட டைமிங்கோட நம்ம சேர்ந்து போணும். அது ரொம்ப, ரொம்ப முக்கியம். ஆண்டவர் ஒரு காரியம் இந்த உலகத்துல செய்யணும்னு நெனச்சார்ன்னா, அந்த டைமிங் ரொம்ப முக்கியம். "இல்ல ஆண்டவரே நாளைக்கு செய்றேன். நான் அப்புறம் செய்றேன்." அப்படின்னு தாழ்த்தக்கூடாது. பாருங்க அத கேட்டு வைக்கும்போது, அது உடனேயுமே என்ன பண்றாரு, ஆ ஆ ஆண்டவர் அழகா அகஸ்டின் அண்ணன் மூலமா பேசுறாரு. ஸோ டேட் குடுத்துட்டாரு. இப்ப இடம் ஃபிக்ஸ் ஆயிருச்சு. ஆனா, எப்படி இந்த 30 பெண்கள கூட்டிட முடியும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததா? எப்படி செஞ்சீங்க இத? இன்னைக்கு கிட்டத்தட்ட நெறைய பெண்கள் இந்த ஏலகிரியில நின்னு தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். அத பத்தி சொல்லுங்க. உண்மையிலே ஆண்டவர் எப்பவுமே வார்த்தைய தான் அனுப்புவாரு. ம். நம்ம தான் அத கேட்ச் பண்ணி, அத நம்ம அந்த செயல்பட் திட்டத்த கொண்டு வந்துரணும். ஏன்னா, வார்த்தையால தானே இந்த உலகம் பூமி உருவாகட்டும், வானம் உருவாகட்டும், அவன் நம்மள வச்சு இது உருவாக்கு அப்டின்னுவாரு. அவ்வளதான். அப்போ அது ரொம்ப நான் நம்பினேன். அப்போ நான் ஒவ்வொருத்தருக்கா கால் பண்ணும்போது, 3 நாளா? எப்படி ஃபேமிலிய விட்டுட்டு வர முடியும்? எப்படி பண்ண முடியும்? ஏன்னா வச்சிருக்கிறதுல சின்ன பிள்ளைங்க வச்சிருக்காங்க. இல்லது எக்ஸாம் இருந்தா வர முடியாது. என்னென்னவோ ரீசன் சொல்றாங்க. ஒரு நிமிஷம் அப்படியே கலக்கம். சிலவங்க என்கிட்ட சொல்றாங்க, "நீ ஏலகிரியில பண்ண வேண்டாம். நீ சென்னையிலே பண்ணிடு. அப்ப எல்லாரும் வந்துருவாங்கல்ல." நான் அப்பவும் சொல்றேன் திட்டமா, "இல்ல கேன்சல் பண்ணிரு." எனக்கு வர்ற வார்த்தைகள்லாம் எப்படி இருக்கும்னா, என்ன கேன்சல் பண்ணிடு. இதெல்லாம் உன்னால பண்ண முடியாது. கேன்சல் பண்ணிடு. நான் சொன்னேன், "இது நான் கொண்டு வந்த திட்டம் இல்ல. என்னோட திட்டம் கிடையாது. தேவன் என் மீது வைத்த திட்டம்." அதனால என்னுடைய சுயமா நான் இந்த கூட்டத்த கூட்டு போய் இப்படி நடத்திற போறேன்ற காரியங்கள் ஒரு நாளும் என் மனசுல இல்ல. ஆண்டவர் குடுத்த திட்டம்ன்றது தெளிவா இருந்ததுனால, இல்ல ஆண்டவர் குடுத்த திட்டம். ஆண்டவர் நடத்துவாரு. எனக்கு தெரியாது. அவரு ஒரு கூட்ட ஜனங்கள கொண்டு வருவாரு. கண்டிப்பா கேன்சலோ எதுவும் பண்ண மாட்டேன். அந்த டேட்ல அது நடக்கும். இந்த விசுவாசம். யார் கேட்டாலும் அடிச்சு அத பேசினேன். இல்ல ஆண்டவர் நடத்துவாரு. வருவாங்க. அதுக்கான ஜனங்கள் வருவாங்கன்ற அந்த யார் பேசினாலும் அத பேச விடாம இல்ல நடக்கும். அப்படின்ற மட்டும் தெளிவா இருக்கு. தெளிவா இருந்து அதாவது ரொம்ப அழகா நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஆண்டவர் கொடுக்கிற தரிசனம் உங்க ஆவியில ரொம்ப தெளிவா இருக்கும். ஆண்டவர் தெளிவா வசனம் மூலமா பேசியிருப்பாரு. பல காரியங்கள் மூலமா அத உறுதிப்படுத்துவார். இப்ப இவங்களுக்கு அகஸ்டின் அண்ணன் பேசுவாருன்னா, அதே மாதிரி பேசி உறுதிப்படுத்துனனால, உங்க திட்டம் தெளிவா உங்க திட்டம் ஆண்டவர் குடுத்ததுன்றதுக்கு ஒரு பெரிய அத்தாட்சி அக்காக்கு சொன்ன மாரி, இத உன்னால செய்ய முடியாதுன்னு நெறைய பேர் சொல்லுவாங்க. உங்களுக்கே சந்தேகம் வரும்.
சரி அக்கா நெறைய நேரம் எனக்கு கால் பண்ணி, "ரோஸ்லின் எப்படி பண்ண போறேன்னே தெரியல. யாருமே பேர் குடுக்க மாட்டேங்கிறாங்க. யாருமே வரேன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க." அப்படிதான் இருக்கும் திட்டம். ஆரம்பத்தில அப்படிதான் இருக்கும். அது கடினம் போல தோணும். எல்லாம் வந்து கேன்சல் பண்ணிரு. இது தேவையில்லாத வேல. இது உனக்கு வேண்டாம். இப்படி சொல்றாங்கன்னா, இதெல்லாம் பிசாசுடைய வார்த்தைகள். இது இது வந்து உங்கள உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு இது. ஆண்டவரும் இத அனுமதிக்கிறாரு. என்னுடைய மகள் எப்படி தைரியமா அத இருக்கிறாங்களா? இல்ல அந்த திட்டத்த வந்து எப்படின்னா, நெறைய பேர்கிட்ட இல்ல இது ஆண்டவர் குடுத்தது. குடுத்ததுன்னு திரும்ப திரும்ப சொல்ல வைப்பாரு. இப்ப என்னோட வாழ்க்கையிலும் அது மாரி நான் பார்த்துருக்கேன். நெறைய பேர் வந்து இல்ல ரோஸ்லி இத பண்ண முடியாது. அப்டின்னும்போது அப்பதான் நம்மளுக்கு ரொம்ப வைராக்கியம் வரும். இல்ல ஏன்னா நம்ம ஆவியில தெளிவாக ஆவியானவர் அத வந்து நம்மளுக்கு திட்டத்த ஏன்னா நம்ம வந்து எப்படின்னா அந்த தரிசன தரிசன பார்வையாளர்கள் வந்து எப்படின்னா, திட்டம் செய்து முடிச்சதையே பார்த்துருவோம் நம்ம. ஏலகிரியில ஏற்கனவே இந்த கேம்ப வந்து அவங்க பார்த்து முடிச்சிருப்பாங்க. இல்ல இப்ப எனக்குமே ஆர்டர் குடுத்து அது எல்லாத்தையும் ஆர்டர் கொண்டு வந்து முடிச்சுட்டத பார்த்துருவோம் நாங்க. அதுக்கப்புறம் தான் அத நிறைவேற்றுவோம். அதனால ரொம்ப தெளிவா உள்ள இருக்கு. அது மாதிரி உங்களுக்கு வந்து ஆண்டவர் திட்டங்கள குடுத்துருக்காங்க. உங்க குடும்பத்த குறித்து, இல்ல உங்களோட வேலை செய்ற கம்பெனியில சுவிசேஷம் அறிவிக்கணும், இல்ல வீட்ல ஒரு ஜெபக்குழு ஆரம்பிக்கணும், இல்ல குறிப்பிட்ட ஒரு மக்கள் மத்தியில ஆண்டவர பத்தி சொல்லணும்னு உங்களுக்குள்ள ஆவியானவர் தெளிவா சொன்னீங்க. நீங்க தான் அத வாய்ஸ் அவுட் பண்ணணும். யாரும் நம்பலனாலும் பரவால்ல. யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க. அன்னைக்கு மரியாள யார் நம்பியிருப்பாங்க? என் வயித்துல வந்து ஆவியானவர் வந்து கர்ப்பம் உருவாக்கியிருக்காருன்னா, லூஸ் மாரி பேசாதன்னு தான் சொல்லியிருப்பாங்க. இல்ல சில பேர் தவறா கூட உங்க கேரக்டர வந்து பேசியிருப்பாங்க. எனக்குள்ள வந்து ஆண்டவர் உருவாயிட்டு இருக்கிறாரு. வானத்தையும் பூமியும் படைச்சவரு ஒரு மேசியா பிறக்க போறார்ன்னா, யார் நம்பியிருப்பான்னு. ஸோ ஆண்டவர் குடுக்குற திட்டத்த நெறைய பேரால நம்ப முடியாது. ஏன்னா, நமக்கும் அந்த திட்டத்துக்கும் ரொம்ப இவங்க எப்படி பண்ணுவாங்க? அப்படிதான் இருக்கும். இவங்க எப்படி பண்ணுவாங்க இந்த திட்டத்த? அப்படின்னு தான் கணக்கு போடும். ஆனா நம்மளோட ஒரு பெரிய தேவன் இருக்கிறாரு. அந்த தேவன் அழகா நம்ம கண் மேல கண் வைத்து ஆலோசனை சொல்லுவார். சரி இப்ப திட்டத்த பெற்றுக்கொண்டீங்க. அழகா வந்து நெறைய காரியங்கள் வருது. என்னலாம் எதிர்ப்புகள் இதற்கு வந்து உங்களுக்கு? என்ன சவால்கள் இருந்தது? இத நிறைவேற்றுகிறதுல உங்களுக்கு? அதுதான். என்னன்னா ஒரு ஊழியக்காரங்க சொல்றாங்க, "அண்ணன கூப்பிட்டுட்டு நீ இப்படி யாரும் வரலாம அசிங்கப்படுத்திறாத. நீ கேன்சல் பண்ணிரு அதுக்கு." அப்படிலாம் சொல்றாங்க. எனக்கு ஆனா ரொம்ப தெளிவா இருந்தது. நீங்க இப்ப சொன்னீங்க பாருங்களேன். இந்த மரியாள், இதெல்லாம் நம்ம சும்மா நீங்க வார்த்தையா கேட்கும்போது அதோட அனுபவம் தெரியல. ஆனா உண்மையிலே நமக்குள்ள அந்த கர்ப்ப வேதனை, அந்த அனுபவம் இப்ப வரும்போது இந்த பைபிளோட வார்த்தைகள் ஏன்னா பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. எனக்குள்ள ஒரு கரு உருவாயி அது டிஸ்டர்ப் பண்றது நம்மள டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும் அது. அது இந்த வார்த்தைகள இப்ப வந்து என்னன்னா, ஐயோ! ஆண்டவர் எவ்ளோ பெரியவர். எவ்ளோ காரியங்கள செய்றாருன்னு உண்மையிலே ஆண்டவர ஃபீல் பண்ணி, அந்த அந்த என்ன சொல்றது? அந்த தொடுதல். அந்த தொடுதல உணர முடியுது. அதான் யோவான் சொல்வார்ல, ஐயோ! தொட்டு அனுபவிக்கிற ஜீவ வார்த்தை. உண்மையிலே ஆண்டவர் வந்து என்ன தொட்டு, தொட்டு அனுபவிக்கிற இந்த அனுபவத்துக்குள்ள நான் இப்ப கடந்து வந்திருக்கேன். இதெல்லாம் வந்து நம்ம ஆண்டவருக்காக இறங்கி செயல்பட்டா மட்டும் தான் அத நம்ம அனுபவிக்க முடியுமே தவிர, சும்மா நான் சர்ச்சுக்கு நல்லா போறேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் எதுக்கு வெளிய போய் ஊழியம் செய்யணும், நான் எதுக்கு மத்தவங்களுக்கு இத சொல்லணும்னா, நம்ம அந்த அனுபவம் நம்ம பெறவே முடியாது. ஆண்டவரோட அந்த அன்பு, அந்த தொடுதல், அந்த உணர்தல், அந்த நம்மளோட சென்சிட்டிவ் நம்மள ஒருத்தர் தொட்டா நமக்கு தெரியும் பாருங்க. அந்த சென்சிட்டிவ் தொடுதல வரைக்கும் நம்ம உணர முடியுது. இத நான் வந்து சொல்ல முடியாது. என்ன ஆண்டவர் இப்படி தொடுறாரு. நான் ஃபீல் பண்றேன். என் கூட நிக்கிறாரு. பக்கத்துல நிக்கிறாரு. நான் சொன்னா உங்களுக்கு புரியாதுங்க. ஆனா இத செஞ்சு பாருங்க பெண்கள. எனக்கு இந்த பாரம் தாங்க. பெண்கள் ஒருத்தரும் இப்படி எழும்பி, இப்படி பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், உண்மையிலே நம்ம வந்து ஆண்டவருடைய வருகைய நம்ம சந்திக்கிறவங்களா மாறுவோம்ல. இதுதான் அந்த தொடுதல். ரொம்ப என்ன டச் பண்ணுது. இது ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க வந்து ஆண்டவர் ஏன்னா நீங்க அத பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து அவரு நம்மள டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாரு. நம்மள வந்து அமர விட மாட்டாரு. அதிகாலையில எழுப்பிருவாரு. திரும்ப, திரும்ப, திரும்ப நம்ம மைண்டுக்குள்ள அது வந்துகிட்டே இருக்கும். நம்ம இருதயத்துல அது கொழுந்து விட்டு எரிந்துட்டே இருக்கும். நம்ம அந்த தரிசனத்த பார்த்துட்டே இருப்போம். சமையல் பண்ணாலும், பிள்ளைகள கெளப்புனாலும், நமக்குள்ள வந்து இத பண்ணணும், பண்ணணும்னு ஆவியானவர் அனல் மூட்டி எழுப்பிட்டே இருப்பார். இப்ப அதுதான் சுஜாதாக்குள்ள வரும்போது, எல்லா தடைகளையும் மீட்டாங்க. இப்ப எவ்வளோ பெண்கள் வந்திருக்காங்க. இந்த 3 நாள் கூடுகையில என்னலாம் நீங்க சொல்லிக் குடுத்துருக்கீங்க பெண்களுக்கு? உண்மையிலே நான் 45 பெண்கள் ஒரு பஸ் அரேஞ்ச் பண்ணியாச்சு. பஸ்ஸுக்கு பெண்கள் வருவாங்களா? என் ஹஸ்பண்ட் கேட்குறாங்க. பஸ்ஸ நான் புக் பண்ணணுமா? வேண்டாமா? நீ சொல்லு. இல்லது 2 வேன்ல போயிடுங்க. அப்பவும் நான் தெளிவா சொல்றேன். இல்ல ஒரு பஸ் வேணும். நீங்க புக் பண்ணுங்க. எனக்கு ஆட்கள் ஆண்டவர் தருவாரு. புக் அந்த ஒரு விசுவாசம். ரொம்ப. அது வந்து பண்ணும்போது எல்லாரும் பார்த்தீங்கன்னா, "இல்ல நான் சொல்றேன்க்கா, அப்புறம் சொல்றேன்க்கா, நெக்ஸ்ட் வீக் சொல்றேன்." எனக்கு நாட்கள் அப்படியே கடந்து கடந்து பக்கத்துல நெருங்கிடுச்சு. அப்போ எனக்கு என்னோட இந்த டீம்ல வர்ற பிள்ளைங்க மட்டும் எனக்கு என்னன்னா,
அக்கா இவ்ளோ திட்டத்த சொல்லியிருக்காங்கன்னு அவங்க எல்லாம் அந்த 10, 15 பேர் என்ன பண்ணிட்டாங்க. ஒரு சில பேர் அத நம்ப ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே உடனே அவங்க அக்காவுக்காக நம்ம வந்து இவ்ளோ பிரயாசம் எடுக்குறாங்க. பெண்கள நம்மள எப்படியாவது உருவாக்கிரணும்னு நெனைக்கிறாங்க. நாங்க வரோம் அப்படின்னு சொல்லி கடகடன்னு பேமெண்ட். நான் எல்லாருக்கும் பணம் வாங்கிட்டு தாங்க இங்க கூட்டிட்டு வந்தேன். உண்மையிலேயே கடகடன்னு அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, போட ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு அப்போ இன்னும் கொஞ்சம் சந்தோஷம். என்னன்னா, என் ஹஸ்பண்ட்ட எனக்கு ஸ்ட்ராங்கா நிக்க முடியுது. "இந்தாங்க இது நீங்க செலவு பண்ண வேண்டியதில்ல. எல்லாரும் இத குடுக்குறாங்க. நீங்க இத பஸ்ஸுக்கு நீங்க என்ன பண்ணிருங்க, அட்வான்ஸா கட்டிருங்க. இந்த ஹாலுக்கு கட்டிருங்க." அப்படின்னு என்னால தைரியமா என்ன பண்ண முடிஞ்சுது, சொல்ல முடிஞ்சுது. அப்போ அடுத்து திரும்ப எந்த பெண்களெல்லாம் கூப்பிடணுன்றது வரைக்கும் ஆண்டவர் என்ன ஓகே. பண்ணாரு. ஆ ஆண்டவர் பேசினார். பாயிண்ட் அவுட் பண்ணார். "நீ கூப்பிடு. அவ வரமாட்டேன்னு தான் சொல்லுவா. திரும்ப திரும்ப கூப்பிடு." அதே மாரி ஸோ ஒரு சில பேர திரும்ப திரும்ப நீங்க அப்ரோச் பண்ணவே ஆமா. சில பேர நான் ரொம்ப கூப்ட்டுருப்பேன். அதுக்காக டைம் அவங்களோட 1/2 மணி நேரம் பேசியிருப்பேன். என்னோட டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஐயோ! வேஸ்ட் ஆகுது. அப்படிதான் தோணும். அவ்ளோ டைம் நான் பேசியிருப்பேன். அப்புறம் அவங்க வரமாட்டேன்னோனே, இதுக்கு மேல அவங்கள கூப்பிடாத. இதையும் ஆண்டவர் சொல்லி தருவாரு. இதுக்கு மேல அவங்கள கம்பல் பண்ணாத. சிலவங்க வரலன்னுவாங்க. இல்ல, அவள எப்படியாவது கூட்டிட்டு போகுறத பாரு. ஏன்னா, அவள கொண்டு ஆண்டவர் நெறைய திட்டங்கள் வச்சிருக்கிறார்ல. வச்சிருப்பாரு. அப்படி அப்படி கூப்பிட்டவங்கலாம் ஒருத்தவங்க சொன்னாங்க, "நீங்க கூப்பிடுறத வச்சுக்கா என் ஹஸ்பண்டே கிளம்பிரு, வேண்டாம். ஏன்னா உங்களலாம் விட்டுட்டு நான் எப்படி போறது?" அவங்க அப்படி பேசியிருக்காங்க அவங்க கணவர்கிட்ட. "நான் இந்த சூழ்நிலையில அப்படி விட்டுட்டு எப்படி போறது?" "இல்ல, அவங்க திரும்ப திரும்ப கூப்பிடுறத வச்சுட்டு, நீ கிளம்பு" அப்படின்னு சொல்ற லெவலுக்கு அந்த ஏன்னா இந்த பெண்கள்லாம் வீட்ட விட்டு இதுவரைக்கும் வந்திருக்க மாட்டா. இல்லையா? இதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி வந்து தங்களோட பொறுப்புகள், கணவர், குழந்தைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்காக ஒரு ஸ்டெப் அவுட் எடுத்து வைக்கிறது ஒரு பெரிய சவால் தான் அவங்களுக்கு. ஸோ அழகா 45 பெண்கள் வந்திருக்காங்க. அகஸ்டின் அண்ணனும் வந்திருக்காங்க. 3 நாள் இவங்களுக்கு என்னலாம் சொல்லிக் குடுத்துருக்காங்க? அண்ணன் என்னலாம் சொல்லிக் குடுத்தாங்க இவங்களுக்கு? அண்ணன் வந்து ரொம்ப அழகா 3 திட்டங்கள்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. எப்படி வந்து ஆ ஆண்டவர் வந்து இப்படி ஒரு ஒரு காரியங்களையும் பிரிச்சு எடுத்து நம்ம பண்ணணும். வசனங்கள எப்படி பிரிச்சு எடுத்து நீங்க வந்து அத மனதுல வைத்து எப்படி செயல்படணும். ஆண்டவர் உங்கள தெரிந்தெடுத்திருக்கிறாருன்றத நீங்க எப்படி தெரிஞ்சு கொள்வீங்க. இப்படி ஒண்ணு ஒண்ணா சொல்லி கடைசி மெசேஜ் எப்படி குடுக்கணும். மெசேஜ எப்படி எடுக்கணும். எடு ஆண்டவருடைய தொடுதல் எப்படி இருக்கும். ஆண்டவர் வந்து உண்மையிலே உங்கள வந்து ஒருத்தருக்கும் நேத்தெல்லாம் ரொம்ப அழகா சொல்லிட்டு இருந்தாங்க. ஒருத்தருக்கும் ஒரு சென்சிட்டிவ் இருக்கும். ஒருத்தருக்கு தொட்டு என்ன பண்ணாலும் என்ன பண்ணாது, ம். கூச்சமே இருக்காது. ஒருத்தருக்கு லேசா டச் பண்ணாலே ஆவிக்குள்ள ஆயிடுவாங்க. ம். இது மாரி தான் ஆவியானவர் தொடுதல் சிலவங்களுக்கு அத்தன வாட்டி அவர் வந்து பண்ணுவாரு, தொடுதல் தெரியாது. ஆனா சிலவங்கள லேசா டச் பண்ண உடனே தொடுதல் தெரியும்னு சொல்லிட்டு, அந்த அபிஷேகத்த குறிச்சு, அப்புறம் அந்த சரீரம், ஆவி, ஆத்துமா, சரீரத்த குறிச்சு, அந்த சரீரம் எப்படி ஆத்துமாவும், ஆவியும் போராடுது. இந்த காரியங்கள் எல்லாம் பேசும்போது உண்மையிலேயே எல்லாரும் தொடப்பட்டாங்க. நெறைய பேருக்கு சப்ஜெக்ட்டே தெரியலனாலும், ஐயோ! தெரிஞ்சுக்கணும்னு ஆவலா எழுத ஆரம்பிச்சாங்க. எழுதி அவங்க வந்து மைண்ட்ல அப்படியே ஒரு செட்டப்பா வச்சிருக்காங்க. உண்மையிலே இன்னைக்கு லாஸ்ட் செக்ஷன். இன்னைக்கு வந்து நேத்து ரொம்ப அனாயிட்டிங் பிரேயர். எல்லாரையும் அனாயிட்டிங்னா என்ன? அபிஷேகம்னா என்ன? எல்லாரும் இப்படிதான் அபிஷேகமா? அதெல்லாம் சொல்லிக் குடுத்தாங்க. இப்படி குதிச்சு போனா தான் அபிஷேகமா? அப்ப அதுக்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் அழகா பால் பொங்கி வரும்போது முதல்ல அது பொங்கி சிந்துற அளவுக்கு அது குதிச்சு குதிச்சு இருக்கும். அதுக்கப்புறம் அது தெளிய ஆரம்பிச்சுரும். அப்போ வந்து அந்த ரொம்ப இப்படி இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம்லாம் எந்த லெவலுக்கு இருக்கும்? நீங்க எப்படி இருக்கணும்? அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இப்படி இருக்கும் ஆண்டவருடைய தொடுதல்னு எல்லாத்த பத்தியும் ஊழியம் செய்றதுக்கு என்னெல்லாம் தேவையோ, மொத்தத்துல நீங்க ஊழியம் செய்யணும், சுவிசேஷத்த சொல்லணும். அப்ப நமக்கு நம்ம மெசேஜ் குடுப்போமா? அப்படின்னு நெனச்சுட்டு வந்த பெண்களுக்கு, நீ மெசேஜ் குடுக்க முடியும். ஒரு தைரியம். ரொம்ப அழகா அத நேத்து செஞ்சு முடிச்சாங்க. நல்லா இருந்தது. அந்த சுவிசேஷத்த நீ சொல்லி ஆகணும். உலகெங்கும் போய் நீ இது ஒரு கட்டளை. இந்த கேம்புக்கு ஒரு டாபிக் குடுத்துருக்காங்கல்ல அண்ணா? ஆமா. அது அது நான் அண்ணன்ட்ட அப்ப கேட்டேன். தீம் என்னண்ணே? நீங்க எல்லாத்துக்கும் ரொம்ப அழகா ஒரு டாபிக் குடுப்பீங்களேன்னு கேட்கும்போது, "கூர்மையாக்கப்பட்ட அம்பு" அப்படின்னு சொல்லிக் குடுத்தாங்க. உண்மையிலே அது ஒரு பெரிய சந்தோஷமா இருந்தது. அந்த கூர்மையாக்கப்பட்ட அம்பு. அதுக்கு கூட கமெண்ட்ஸ் வந்தது. "என்ன அப்ப எல்லாரும் மொக்கையான அம்பா போறீங்களா?" அப்படின்னு. அப்ப நான் வந்து சொன்னேன் அதுக்கு பதில். "இல்ல, கூர்மையாக்கப்பட்ட அம்புன்னு தானே குடுத்துருக்காங்க. கூர்மையாக்கி இருக்கோம். இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பன் பண்ண போறோம்." அப்படின்ற மாரி. அதனால அப்போ எல்லாரும் அப்படி கூர்மையாக்கப்பட்டிருக்காங்களா? அடுத்த கேள்வி கேட்டாங்க. இல்ல. சில பேர் கொஞ்சம் கூர்மையாக்கப்படல. அப்போ எங்கள பார்த்து அவங்களும் என்ன ஆயிடுவாங்க? கூர்மையாக்கப்பட்டுருவாங்க. இப்படி நம்மள பார்த்து நீங்க கூர்மையானீங்கன்னா, பக்கத்துல இருக்கிறவங்களையும் என்ன பண்ண முடியும்? ஸ்டார்ட் பண்ண பண்ண முடியும். சூப்பர்க்கா. அதாவது
ரொம்ப அழகாக ஆண்டவர் பாருங்க, இந்த 3 நாளு ஒரு பெரிய தேவனுடைய ஊழியக்காரர் தன்னுடைய அந்த ஒரு பாரத்தை, மனதுருக்கத்தை, தேவன் மேல் இருக்கிற அன்பு, பிரியம், வார்த்தை, அந்த அபிஷேகத்த இவங்க 40 பேர் மேலயும் ஊற்றியிருக்காங்க. நானும் இந்த கேம்ப்ல இருக்கிறேன் நானு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கறதுக்கு. பெண்கள் இங்க வந்திருக்கவங்க எல்லாருமே ரொம்ப வாஞ்சையா அத பெற்றுக்கொள்ற அதாவது எல்லாருமே இந்த பாத்திரங்கள் எப்படி இருக்காங்கன்னா, ஒரு திறந்த மனதோட ஆண்டவர் எங்கள நிரப்பணும், எங்கள பயன்படுத்தணும். ஆனா தெரியல எப்படி. இப்படி நீங்களும் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா எங்களோடு கூட இணைந்து கொள்ளலாம். கண்டிப்பாக பெண்கள் நம்ம எழும்பணும். இந்த கடைசி காலத்துல நம்மளோட ஊழியம் பெருசு. மரியாள், மகதலேனா மரியாள் ஆண்டவர பத்தி அவருடைய உயிர்த்தெழுதல வல்லமைய சொன்னது போல, அன்னைக்கு ஆண்டவர் நம்மள எதிர்பார்த்து நிற்கிறாரு. பாருங்க அழகாக கூட்டு வந்து ஒரு அடுத்த லெவல்க்கு பெண்கள்லாம் தங்களுடைய பொறுப்புகள விட்டுட்டு ஒரு 3 நாள் பிரிஞ்சு வரும்போது, ஆண்டவர் அவர்களோடு கூட இடைப்படுறார். நெறைய நாள் நம்ம மார்த்தாள் ஊழியம் செஞ்சுட்டே இருக்கோங்க. கொஞ்சம் மரியாள போல ஆண்டவரோட பாதத்துல வந்து உட்கார்ந்தீங்கன்னா, ஆண்டவர் நெறைய காரியங்கள செய்வாரு. இப்போ நம்ம இந்த வந்த பெண்களுடைய சில சாட்சிகள நம்ம கேட்க போறோம். அவங்களோட வாழ்க்கை எப்படி மாறியிருக்கு இந்த முகாம் மூலமா அப்படின்றத நம்ம கேட்க போறோம். அது மட்டும் இல்ல, நான் உங்களுக்கு என்ன சவால் குடுக்குறேன் அப்படின்னு சொன்னா, உங்க மேல கண்டிப்பா ஒரு தரிசனம் இருக்குதுங்க. ஆண்டவர் யாரையும் வெறுமனே படைக்கல. யூ ஆர் நாட் அ மிஸ்டேக். யூ ஆர் நாட் அன் ஆக்சிடென்ட். யூ ஆர் காட்ஸ் பர்ப்பஸ் ஆன் அர்த். நீங்க வந்து ஒரு பிழை அல்ல. நீங்கள் விபத்தல்ல. நீங்கள் ஒரு தேவ திட்டங்க. இந்த உலகம் முடிஞ்சு ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு நாள் போய் நிக்கும்போது, வெறும் கையா நிக்க முடியாதுங்க. நீங்க வந்து பாத்திரத்த கழுவுனேன், நான் வந்து துணிய காய போட்டேன்னு ஆண்டவர்ட்ட சொல்ல முடியாது. அதையும் செய்யணும் நம்ம. அந்த பொறுப்புகள் கண்டிப்பா செய்யணும். ஆனா, என் பக்கத்து வீட்ல இருக்க, எதித்த வீட்ல இருக்க மணிமேகலைய கூட்டிட்டு வந்திருக்கேன். என் பக்கத்து வீட்ல இருக்க லக்ஷ்மிய கூட்டிட்டு வந்திருக்கேன். எங்க சர்ச்சுல ஆண்டவர தெரியாத ஜெனிஃபர உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி, அப்படி ஆத்துமாக்கள மட்டும் தான் நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். அப்ப உங்ககிட்ட ஆண்டவர் கணக்கு கேட்டார்ன்னா, நீங்க என்ன சொல்ல போறீங்க? பாருங்க சுஜாதா அக்கா, அவங்க வந்து ஒரு அழகான பிசினஸ் பெர்சனோட அவங்க ஒய்ஃப். அவங்க அப்படிதான் இருந்தாங்க. ஆனா, ஒரு நாள் ஆண்டவருக்கு தன்னோட வாழ்க்கைய கொடுத்து, என்னையும் பயன்படுத்துங்கன்னு சொல்லும்போது, இவங்கள வைத்து இப்ப 45 பெண்கள் இதோட நிக்க போறதில்ல. இந்த ஊழியம் பெருசா வளரப்போது. இது வந்து இன்னைக்கான துவக்கத்த தான் நம்ம பார்க்கிறோம். ஒரு சின்ன இல தான் விட்டுருக்கு இந்த ஊழியத்துல, அத்திமரத்துல. இன்னும் காய் காய்ச்சு, அநேகருக்கு அது பழங்கள் பிரயோஜனமா இருக்க போது. அப்போ உங்க மூலமா உங்க குடும்பத்த ரட்சிக்க முடியும். உங்க சபையில இருக்கவங்கள ரட்சிக்க முடியும். உங்க கிராமத்துல இருக்கவங்கள ரட்சிக்க முடியும். உங்க மூலமாக இல்ல ஒரு கூட்ட மக்கள் நீ கிளம்பி இங்க போய் இத செய்யின்னு சொல்லி எங்கேயாவது உங்கள அனுப்ப முடியும். ஆனா, ஆண்டவர் கேட்கிறதெல்லாம் நான் அவைலபிள் ஆண்டவரே இதோ அடியேன் இருக்கிறேன்னு சொல்ற பெண்கள் தான். அப்படிப்பட்ட பெண்கள ஆண்டவர் சும்மா விடமாட்டார். நிச்சயமாக எடுத்து வல்லமையா பயன்படுத்துவார். ஸோ அடுத்த ஒரு காரியத்துல இந்த மாதிரி ஒருவரோட சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து நான் வாழ்த்தி விடை பெறுகிறேன். திஸ் இஸ் ரோஸ்லின் ரெக்ஸ்.